இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இவை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற பெயர்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகண கணக்கீடு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வருடந்தோறுமே வரக்கூடிய கிரகணங்களை பற்றி நம்முடைய பஞ்சாங்கங்கள் துல்லியமாக சொல்லிவிடுகின்றன. அறிவியலாளர்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் பஞ்சாங்க கணக்கினை நம்புகிறோம், ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களைத்தான் நாங்கள் நம்பவில்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா இல்லையா? அதைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். வருடந்தோறுமே பஞ்சாங்கத்துல கிரகணத்தை பத்தி கொடுத்திருப்பா. அதாவது ஒவ்வொரு வருடத்திலுமே 4 கிரகணங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள்ங்கிறது நடக்கும். இருந்தாலும் இது இந்த ஊரிலே தெரியும், இந்த ஊரிலே தெரியாது அப்படிங்கிறத எப்படி இவர்கள் துல்லியமாக கணக்கிடுகிறார்கள்? அதை யோசிக்கணும் தானே. அதாவது ஒரு ராகுவினுடைய சாரம், ஒரு கேத்துவனுடைய சாரம்ங்கிறதுல நம்ம கணக்கு போட்டுட்டே வந்துடுறோம். சரி, அதோடு சூரியனோ அல்லது சந்திரனோ இணையும் பொழுது, அதாவது சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கார், சந்திரன் கேத்துவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது ஒரு பௌர்ணமி நாள்ல வர்றது அப்படின்னு சொன்னா, அந்த சந்திர கிரகணமானது கேத்து கிரஸ்தம் அப்படிங்கிற பேர்ல போட்டிருப்பா. ஏன்னா சந்திரனோட கேத்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பௌர்ணமியில சந்திரனை தானே பிடிக்கிறத நம்ம பாக்குறோம் கிரகணம்ங்கிறது. அதனால அது கேத்து கிரஸ்தம்ங்கிறதெல்லாம் போடுறா. அது சரி. ஆனால் இந்த ஊரிலே தெரியும், இந்த ஊரிலே தெரியாதுங்கிற கணக்க எதை வச்சு சொல்றாங்கிறத பார்க்கணும் இல்லையா? இதுவும் அறிவியல் கணக்கீடு தானே. சரி, தெரியறது ரைட்டு, இதெல்லாம் பஞ்சாங்கம் துல்லியமா கணக்கு போட்டு சொல்லிட்டா அவங்க கிட்ட இருக்கிற கணக்கு ரைட்டு. ஆனால் இந்த கிரகணத்திலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளினுடைய உடல்நிலையோ அல்லது மனநிலையோ பாதிக்கப்படும் சொல்றாளே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சயமாக இதை குறித்து ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம், ஒரு பிஹெச்டிங்கிறத தாராளமா பண்ணலாம். கிரகண காலத்திலே பிறந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா கிரகண காலத்திலே பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே இது போன்ற பாதிப்புகள் என்பது இருப்பதில்லை. அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன் பாதிப்பு இருக்கிறது இல்லைன்னு சொன்னா, அவர்களுடைய லக்ன பாவகம் என்பது அவர்களை காப்பாற்றி விடுகிறது. இப்ப நம்ம உதாரணத்திற்கு ஒரு சந்திர கிரகண நாளிலே பிறந்த குழந்தைகளையே எடுத்துக்கொள்வோம். சந்திர கிரகண நாளன்று கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திரனோடு ராகுவோ அல்லது கேத்துவோ இணைந்திருக்கும். 7ஆம் பாவகத்திலே சூரியனோடு ராகுவோ அல்லது கேத்துவோ இணைந்திருக்கும். இது போன்ற அமைப்புங்கிறது இருக்கும். ஒரு கேத்து கிரஸ்த சந்திர கிரகண நாளிலே லக்ன பாவகத்திலேயே சந்திரனும் கேத்துவும் இணைந்து 7லே ராகுவும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சர்வ நிச்சயமாக தங்களுடைய மனநிலையில் பாதிப்பினை எதிர்கொள்கிறார்கள். இதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா லக்னத்திலேயே சந்திரனும் கேத்துவும், அதுவும் அந்த லக்ன புள்ளியும் அதோடு இணைகின்ற பட்சத்துல பார்த்தோம்னா அவர்களுடைய மனநிலையிலே மாற்றம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அந்த சந்திர திசையோ அல்லது கேத்து திசையோ வரும் பொழுது நாங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டோம், அதுக்காக நாங்க போய் கவுன்சிலிங்க்கு போனோம், பிளஸ் நாங்க சைக்காட்ரிக் மெடிசின் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றவால நிறைய பேரை பார்க்க முடியும். அதே போல ஒரு சூரிய கிரகணம்னு எடுத்துக்கும் பொழுது அங்க பார்த்தோம்னா அது அமாவாசை நாளிலே தான் நடக்கும். அந்த நாளிலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். அவர்களோடு ராகு கிறிஸ்தமாக இருந்தால் ராகுவோ அல்லது கேத்து கிறிஸ்தமாக இருந்தால் கேத்துவோ இணைந்திருக்கும். இப்படி அதுவும் லக்னபாவத்திலேயே வந்துவிட்டால், ஒரு லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் கேத்து ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டிலே ஒரே புள்ளியிலே இணைந்திருந்தால் அவர்களுடைய உடல்நிலையிலும் சர்வ நிச்சயமாக பாதிப்பினை காண முடிகிறது. இந்த மாதிரி பாதிப்பு இல்லாதது அப்படிங்கறத எங்கேயுமே பார்க்க முடியலையே. அப்போ இந்த ப்ரூஃப வச்சுண்டு இப்படி நம்ம ஆராய்ச்சிக்காக நீங்கள் எத்தனை ஜாதகங்களை வேண்டுமானால் எடுத்து பார்க்கலாம். இப்ப உதாரணத்திற்கு ஒரு சூரிய கிரகண நாளிலே பிறந்த குழந்தையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகத்திலே அந்த சூரியன் சந்திரன் ராகு இணைந்திருந்தால் அவர் மிகப்பெரிய பதவியினை வகிப்பவராக இருப்பார். இங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்ன பாவகத்திலோ அல்லது 6ஆம் பாவகத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலோ அல்லது 12ஆம் பாவகத்திலோ அமர்ந்திருந்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சு இங்க இருக்கக்கூடிய பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களின் மீது எப்படி தாக்கத்தினை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா,
கிரகண காலத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு வேணும்னே நான் சாப்பிட்றேன் பாரு, இதோ கிரகணம் தெரியுது பாரு, நான் உட்காந்து இந்த நேரத்துல நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன், நான் பானிபூரி சாப்பிட்றேங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து அடுத்த 1 மாத காலத்திற்குள்ளாக அவர்களுக்கு உடல்நிலையிலே உண்டாகக்கூடிய பாதிப்பினை பற்றி யாரும் பெரிதாக சொல்வதே இல்லை. சரி, அதெல்லாம் அவங்க நல்லா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இதே அறிவியலாளர்கள் கூட இன்றைக்கு சூரிய கிரகணம் என்பது சம்பவிக்கிறது, ஆக நாம் வெறும் கண்களால் சூரியனை பார்க்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறா இல்லையா? ஏன், எங்கோ இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சானது இங்கே எப்படி தாக்கும்? சாதாரண நாட்களிலே நீங்கள் சாதாரணமா சூரியனை பார்த்தா பிரச்சனை இல்லை, ஆனா கிரகண காலத்துல மட்டும் பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா அங்கே எது அந்த விளைவினை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் சூரியனை பார்க்கும் பொழுது பார்வையே பறிபோய்விடும் என்கின்ற அந்த அபாயமும் இருக்கத்தானே செய்கிறது. இந்த உண்மையைத்தானே ஜோதிடமானது வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகண காலத்திலே வெளியே போகக்கூடாது என்கின்ற அந்த உண்மையையும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறது ஜோதிடம் என்பது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.